வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல் அவர் வியூவர்ஸ். இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 14, 2025 14/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் காலை 10:18 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். தேய்பிறை பிரதமை திதி நாள் முழுவதும். சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம் உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பம். தை பொங்கல். இன்று கரிநாள். தனுர்மாத பூஜை முடிவு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று காலை 8:14 சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால மகர மாதம், அதாவது தை மாத பிறப்பு காலை 8:14 மேல். தை மாத பிறப்புக்குண்டான தர்ப்பணம் காலை 7:45 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளார பண்ணுங்க. அதுக்கப்புறமா பொங்கப்பானை வைத்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான அமைப்பு வருது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவல் ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்குண்டான எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சொந்த வீடு வாங்கிறதுக்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஸோ மொத்தத்தில் நல்ல பலன் தரக்கூடிய வகையில் இன்று முதல் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு மனை அல்லது வண்டி வாகனம் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ராசிநாதன் செவ்வாய் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்காரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நற்பலன்களை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சூரியனுடைய பார்வையில் தான் இருப்பார். அதனால பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. இன்று ஒரு நாளைக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். நாளைக்கு மேலே உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்குது, அலைச்சல் இருக்குது, உடல் சோர்வு இருக்கும். ஆனால் இன்னைக்கு எந்த விதமான கெடுபலனும் இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் ஆகட்டும், வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் ஏற்கனவே வேலையை விட்டு வந்த இடத்துலேருந்தே உங்களை மீண்டும் தொலைபேசி வாயிலாக அழைத்து உங்களை மீண்டும் வேலையில் சேருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அவர்களுடைய வற்புறுத்தல் காரணமாக அதே இடத்துல சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். அதனால் வேண்டா வெறுப்பாக போய் சேராதீங்க. மனசில் சந்தோஷத்தோடு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையால் ஏற்பட்ட கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. சந்திரன் விரையாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறாரு. அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். எதிர்பாராத விதமான தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் 2ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. இன்று காலை 8 மணிக்கு மேலே அவர் தனியாக இருப்பார். 8ஆம் இடத்துலேருந்து தனியாக பார்க்க போகிறார் 2ஆம் இடத்தை. ஆனால் தனப்பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட காற்று வீசுவதன் மூலமாக லாட்ரி போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். எதிரிகள் மூலமாக வரவேண்டிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். தந்தையோடு இருந்த மன விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக உங்களுக்கு எதிரிகளால் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்காரு. தசமஸ்தானத்தில் சனி சுக்கிரன் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான மன வருத்தங்கள் வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி எடுத்து அது சம்பந்தமாக ஏதாவது பலன் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நற்செய்திகள் வருவதற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பொறுப்புகளை கூடும் விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். இந்த பொறுப்பு கூட்டுறதுனால மதிப்பு கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்த செவ்வாய் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர், அரசு வழக்கறிஞராக இருக்கிறவர், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுலெல்லாம் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வகையில் இருக்கு. தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை மூலமாக திடீர் தன லாபம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. பதவி உயர்வு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் சற்று கடுமையான முயற்சி இருந்தால் மட்டுமே தான் வெற்றி வாகை சூட முடியும். வியாபாரத்தில் வரவேண்டிய லாபங்களில் தொய்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி மாறுறதுக்கு டெம்பரவரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாறுதல் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, மேல் அதிகாரிகளின் பாராட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் கொஞ்சம் லேட்டாகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறனால தான். இன்னும் 1 மாதம்தான், 1.5 மாதத்தில் சனி பார்வை விலகிறது. இந்த வாரத்திலேருந்தே உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் பேர் அந்த ப்ரமோஷன் லிஸ்ட்லேயோ அந்த இம்பார்ட்டண்ட் ஃபைல்லையோ உங்கள் பேர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மரியாதைகள் உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து, உடன்பிறப்புகளிடமிருந்து வரவேண்டிய பாக்கிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். சக பணியாளர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதலை தவிர்ப்பது நல்லது. கடக ராசி. ராசிநாதன் ராசியில் வந்துட்டாரு. யோகாதிபதியான செவ்வாய், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசியில் நீச்ச பங்கமாகி இருக்காரு. அதனால குழந்தைகள் மேன்மையுறுவார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கோ இன்று பதவி உயர்வில் உங்களுடைய பெயர் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் ஏதாவது அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு காத்து வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவுல ஈகோ இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தெளிவான சிந்தனை, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், நிலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள், நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் வருது.
பண வருமானம் அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். அரசாங்கத்தோட பார்ட்னர்ஷிப் கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்பு வருது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், அதுவும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட எதிரிகள், உங்கள் உறவுகளுக்குள்ள எதிரிகளாக செயல்பட்ட சில நபர்கள், மறைமுக எதிரிகளாக செயல்பட்ட நபர்களின் அவங்களுடைய விஷயம்லாம் வெளி வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. வெளி உலகுக்கு தெரிய வரும்பொழுது அவங்க எல்லாரும் எதிர்க்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் இன்று மனத்தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும். எதிரிகளிடம் பேசும் பொழுதும் சரி, உறவுகளிடம் பேசும் பொழுதும் சரி, மரியாதையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. ஏன்னா கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மதிப்பை குறைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நிலத்தை விற்று அதில் பணம் போடாதீங்க. கையில் கடன் வாங்கலாம், இல்லை நிலத்தை அடமானம் கூட வைக்காதீங்க. நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 6ஆம் இடத்திலிருந்து சூரியன் பயிற்சி ஆகிறாரு. கணவன் மனைவி உறவில் இருந்த ஈகோவை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்றைக்கி நீங்கள் பேச உங்கள் வீட்டுக்காரர் பேச சங்கடம் தான் இருக்குமே தவிர எந்த விதமான நல்ல மாற்றமும் ஏற்படாது. ஆனால் பேசாமல் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அவர் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள், ஆரோக்கிய பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும், தெளிவான முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோகமான. சிம்ம ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். என்ன விரயங்களை ஏற்படுத்தும்? வேண்டாத விஷயங்களை நினச்சி மன சஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கு என்ன ஆகுமோ, அந்த வழக்கு என்ன ஆகுமோ, இவங்க சண்டைக்கு வந்தால் என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலை 8 மணிக்கு மேலே சூரியன், ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல போய் மறையிறதுனால உங்கள் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே சமயம் வீண் எண்ண விரயங்கள் ஏற்படுவதன் மூலமாக மனச்சோர்வும் உடல் சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்கோங்க. அதே சமயம் வயிற்று உபாதைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வேண்டாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது வேண்டாத விஷயத்தை யோசிக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய யோசனைகள் தான், தவறான யோசனைகள் தான் உடம்பை பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அலுவல் ரீதியாக உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுடைய மேலதிகாரிகளோ அல்லது உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகளையோ நீங்கள் நினச்சி சங்கடப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படுவீர்கள். ஆனால் வழக்கு உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நீங்கள் அதை நினச்சி சஞ்சலப்படுவீங்களே தவிர அதில் வரக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நினைக்கிறது இல்லை. அடுத்தவர்களை நினைத்து வருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் திடீர் பலம் பெறுவதன் காரணமாக கடனை பற்றியும் கவலைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாகவும் சரி, குடும்ப விஷயமாகவும் சரி, எங்கே போனாலும் சரி, உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த பூரம் நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. தவறான புரிதல் காரணமாக உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் நட்சத்திரநாதன் சூரியன், ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல மறையிறதுனால உங்கள் பேர்லேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. அதனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை கொஞ்சம் அதிகமாக கிண்டல் கேலி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் மன சஞ்சலம் அல்லது கவலைகள் அதிகரிக்கும். மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய, கோபத்தினால அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கன்னி ராசி, லாபஸ்தானத்தில் சகோதரக்காரகனோட சேர்ந்த சந்திரன் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு உதவிகரமாக இருப்பார். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எதிரிகள் கூட நட்பு ரீதியாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அந்த நபர்கள் தான் உங்களுக்கு பின்னாளில் எதிரியாக வருவாங்க. அதனால் அவர்களிடம் ரொம்ப உங்கள் ரகசியத்தை பேசாமல் இருக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இந்த 11ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் அனாவசியமாக பேசுவீங்க. உங்கள் ரகசியத்தை வெளியில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முடிவுகளுக்கு அல்லது முயற்சிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தாரின் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி செய்தி உங்களை தேடி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் பரபரப்போடு செயல்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வீர்கள். தன லாபத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான குறுக்கு வழிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குறுக்கு வழியை கையாடணும்னு நினைப்பீங்க. அந்த கையாளும் சூழ்நிலையில் சில தடுமாற்றம் ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். தொழில், வேலை, உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பெரிய மனிதர்கள் சில சமயம் உங்களுடைய தவறுகளையும் இடித்துரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அவங்கக்கிட்ட கோபத்தை காமிச்சிடாதீங்க. தவறான வார்த்தை பிரயோகம் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையை கெடுத்துரும். நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு சந்திரனோட சேர்ந்து. இதனால் இன்று தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் வீட்டில் பராமரிப்பு செலவு பண்ணலை, இல்லை பெயிண்ட் அடிக்கலை, வீட்டை மாற்றி கட்டலை, இல்லை ஒரு ரூம் அடிஷ்னலாக போடலை அப்படிங்கிற முயற்சியில் இது நாள் வரைக்கும் தள்ளி போட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அது சம்பந்தமான முயற்சியில் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். புதிய உத்வேகத்துடன் செயல்படுவதன் மூலமாக உறவுகளின் சந்தோஷமான செய்திக்கு உங்களை சந்தோஷமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பாராட்டி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாயாருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். வேலை விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, இன்றைக்கி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் உங்களை தேவையில்லாத சில வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகார வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள். வார்த்தைகளில் நிதானம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட சங்கடங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அதை தடையாக இருக்கிறதே உங்களுடைய பெற்றோர் தான். அதனால் பெற்றோரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் செலவுகள், ரொம்ப நாளாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்தில், அந்த செலவு இன்னைக்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இடமாற்றம், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களால் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் வேறு எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் உடனே கிடைக்கும். உள்ளூர்லேயே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. விருச்சிக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்க பலனை தரக்கூடிய வகையில் சந்திரனோட சேர்ந்திருக்காரு. ஆட்சி கிரகமான சந்திரனோட சேர்ந்திருக்காரு 9ஆம் இடத்துல. அதனால் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். என்ன உங்கள் தம்பி தங்கைங்க கொஞ்சம் அதிகாரமாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்கணும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வீண் எண்ண விரயங்களை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறி செயல்படுவாங்க. நன்மைகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கைகள் வசூலாகும். சார் இன்னைக்கு லீவு எப்படி சார் வரும் அப்படின்னா, லீவு அப்படிலாம் கிடையாது. பேங்க் ஹாலிடே இருந்தால் கூட ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அதாவது உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி.
சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு, சந்திராஷ்டம தினம். அதனால கொஞ்சம் மனசுல குழப்பம் ஏற்படும், வீண் விரயங்கள் ஏற்படும். எதிரிகள்கிட்ட பேசும்போது, அதாவது கடன் வாங்கினவங்க கிட்டேயோ இல்லை கடன் கொடுத்தவங்க கிட்டேயோ பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பகிராமல் இருப்பது நல்லது. அதே சமயம் உங்களுக்கு இந்த தூக்கமின்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு தூக்கம் கெடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுவும் குறிப்பா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தான் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். ஆனாலும் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம், உடல் குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக பேசலாமே தவிர அடுத்தவங்களுடைய விஷயத்தையோ இல்லை அடுத்தவங்களை பற்றின காசிப்பையோ பேசுறதை தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய ரகசியங்கள் பேசும்பொழுது, வேலை விஷயமா உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களுடைய சில விஷயங்களை பேசும்பொழுது அதை பதவிசா சொல்லணுமே தவிர டைரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஹையர் அஃபீஷியலாக இருந்தீங்கன்னா, அதாவது மேல் மட்டத்தில் வேலை பண்ணக்கூடிய, அதாவது வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட், செக்ரட்டரி இந்த மாதிரி பதவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை உங்கள் வாயாலேயே கெடுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி எங்கேயாவது சாட்சி சொல்ல போகிறீங்க, இல்லை பேங்க்கில் லோன் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, இல்லை மேலதிகாரிகள்கிட்ட பேச போகிறீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக பேசுறது நல்லது. அனாவசியமான கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், ஒரு வார்த்தையில் பதில் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீக்னஸை நீங்களே வெளியில் வளர்ற மாதிரி வரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும், படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்று தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் மேல்நாட்டுக்கு போகணும், இல்லை ஃபாரினில் போய் படிக்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று திமிர்த்தனம் தெரியும். கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க, கொஞ்சம் திமிர்த்தனமாக செயல்படுவீங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பேசுகிற வார்த்தை எதிரிக்கு பலத்தை சேர்க்குற மாதிரி இருக்கிறனால கவனமாக பேசுங்க. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலை இருந்தாலும் உறவுகளின் பகை காரணமாக அந்த உதவி கிடைக்காம போகும் சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதி நீச்ச பங்கம் அடைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனாலுமே சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நிலத்து சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை விவசாயம் பண்ணாலும் சரி, அதாவது நிலம் தொடர்பான எந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிக்குள்ள சூரியன் வராருங்க. அதனால் எதிரிகளிடம் சற்று நிதானத்துடன் பேசுங்கள், உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சப்தமஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் சந்திரன் சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து வெளிவருவீர்கள். உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் வித்தியாசமான கோணத்திலிருந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரித்து லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், அரசு சார்ந்த தொழில் செய்பவர்கள், படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம் புதன், பாக்கியஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு தந்தை வழியில் சில வீண் செலவுகள், அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை விஷயமா இல்லை மனஸ்தாபம் விஷயமா பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். ஆனால் கொஞ்சம் ஈகோ இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சக பணியாளர்களின் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை அதிகரித்து தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உத்தியோகம் தொழில் விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும்.
நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், அதுவும் நீங்கள் கெமிக்கல் சார்ந்த பிஸ்னஸ், ஃபைனான்ஸ் சார்ந்த பிஸ்னஸ், கடன் சார்ந்த பிஸ்னஸ் அல்லது நெருப்பு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இன்று அமோக பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சியின் காரணமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுடைய நண்பர்கள் சிலர் உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க விலகுவாங்க. அது அவங்க போகிறதுனால உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, போனால் நல்லது தான். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க. அவர்களின் குணம் அறிந்து விலக்கி வைப்பதற்கும் விலகி இருப்பதற்கும் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லது. கெட்ட பெயரிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் அவங்க பேரில் ஒரு பச்சாதாபம் ஏற்படும். அந்த பச்சாதாபத்தை அவங்க தப்பாக பயன்படுத்திக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. வியாபாரம் அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் அடைந்து வெற்றி காண்பீர்கள். இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு ஏற்படும். ஆனால் சிலருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதுவும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. ஏன்னா இப்போ நிறையா கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை. கடனை குறைவாக வாங்குங்க. ஏன்னா கடன் வாங்கினீங்கன்னா கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். பாக்யாதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாகி இருப்பதன் மூலமாக குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். உடன்பிறப்புகள் ஆதாயம் பெறுவார்கள். மொத்தத்தில் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இதில் 10ஆவதுக்கு சூரியன் 6ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள், லீகல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து நன்மைகள் ஏற்படுத்தி சந்தோஷம் அடைவீர்கள். தந்தை வழியில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக போலீஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, மிலிட்ரி, செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதில் இருக்கக்கூடிய நீங்களோ இல்லை உங்கள் குழந்தைகளோ அந்த இடத்துல வேலையில் இருந்தால் அந்த இடத்துல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கடன் அடைபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மறைமுக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனால் நிம்மதியான தூக்கம் ரொம்ப நாளாக இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உத்தியோகம், புதிய வேலை வாய்ப்புகள் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய பதவி, செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை எதிர்நாள் வரைக்கும் உதாசீனப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தி பேசினவங்கள்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். நன்மைகள் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவு ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.